அத்தியாயம் 67. சகோதரர்கள் இருவரும் எதிரெதிரே நின்று இருந்தனர். வந்து 7 நிமிடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. தேவேந்திரன் வாரம் இருமுறையாவது அஞ்சலகத்திற்கு சென்று வருவார். கோடம்பாக்கத்தில் சுற்றித் திரிந்த காலத்தில் அங்கு இருப்பவர்களுடன் ஏற்பட்ட நட்பின் காரணமாக கடிதங்களின் வாயிலாய் எண்ணங்களை பரிமாறிக்கொள்வர். அவ்வப்போது அவர்களின் தேவைக்கென பண அஞ்சல் அனுப்புவதும் உண்டு. மகேந்திரன் அஞ்சலகத்தில் பணி செய்வதால் உடன் பிறந்தவருக்கு தேவையானவற்றை தானே செய்து கொடுப்பதுதான் வழக்கம். குடும்பத்தில் உண்டான பிரிவின் காரணமாக கடந்த 14 மாதங்களாய் அஞ்சலகத்திற்கு சென்றால் தம்பியை காண நேரிடும் என்பதற்காக அங்கு செல்வதையே நிறுத்தியிருந்தார். பண்ணையில் வேலை செய்யும் ஆட்களின் மூலமாகத்தான் கடிதங்கள் அனுப்பும் காரியம் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. சொல்லப்போனால் தேவேந்திரனிற்கு தம்பியின் காதல் மீது எவ்வித சினமும் இல்லை. அதை தக்க வைத்து கொள்ள அவர் தேர்ந்தெடுத்த முறையற்ற செயலின் மீதும் தன்னிடம் எதையும் சொல்லாமல் விடுத்தானே என்றும் வருத்தம் மட்டுமே. அதிலும் மனைவியை கவனித்து கொள்ளும் பொறுப்பை அவனிடம் கொடுத்து சென்றிருக்க அதனை செய்யாமல் தவறினான் என்பதால் உண்டான அவநம்பிக்கை இளையவனை பார்ப்பதற்கு கூட தடையிட்டு விட்டது. தேவாவிற்கு சினிமாவின் மீதும் அதில் அப்பொழுது நாயகனாய் மிளிர்ந்து கொண்டிருந்த விஜயகாந்தின் மீதும் அளவு கொள்ளா மோகம் இருந்தது. அது ஊரறிந்த விஷயம். கஜேந்திரன் வளர்ந்து தந்தைக்கு உதவியாய் பணிகளை கவனிக்கத் தொடங்கிவிட, அண்ணே நீயே எல்லாத்தையும் பார்த்துக்க, நான் மெட்ராஸுக்கு போகிறேன் என 17 வயதிலேயே தனது கனவை நோக்கி வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். அழகம்மாவிற்கும் அவரிற்குமான உறவு சிறு வயதில் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டது. தேவா ஊரிலிருந்து சென்றிருந்தாலும் கூட இருவருக்குமான உறவின் ஆழமும் உள்ளத்தின் உணர்வுகளும் அப்படியேதான் இருந்தது. குடும்பத்தார் அவரை கண்டறிந்து அழைத்து வருவதும் மீண்டும் இவர் நள்ளிரவில் வெளியேறிச் செல்வதும் அவ்வப்போதும் நடக்கும் நிகழ்வுகளாயின. ஆதிக்குடிலை கடந்து இருக்கும் பரந்த உலகம் தேவாவிற்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் முதலாவது கல்வி. தான் இனி படிக்க வாய்ப்பில்லை என்பதால் தம்பி மகேந்திரனை கல்லூரிக்கு அனுப்பி கற்க வைத்தார். காடு கழனியை கவனிக்கிறதுக்கு எதுக்கு காலேஜ் படிப்பு என கேட்டு தடையிட்ட குடும்பத்தாரிடம், என் தம்பி எதுக்கு காடு கழனியை பார்க்கணும், அதான் அதை செய்ய நானும் அண்ணனும் இருக்கோம்ல, அவன் படித்து பெரிய உத்தியோகத்துக்கு போகணும் என்று பதில் தந்து மகேந்திரனின் மனதிலும் அதையே விதைத்தார். தமையனின் விருப்பத்திற்காகவே படித்தார் இளையவர் என்பதுதான் உண்மை. கல்லூரி படிப்பை முடித்து ஊரிற்கு வந்தவருக்கு அதன் பின்னர் வேலைக்காக குடும்பத்தை விட்டு வெளியே செல்ல விருப்பமில்லை. அதனால் ஆதிக்குடிலின் அஞ்சலகத்திலேயே பணியில் இணைவதற்கான வழிமுறையை விசாரித்து ஆசையையும் நிறைவேற்றி கொண்டார். தம்பி ஊரில் இருந்ததால் தமையனிற்கு சற்று பாரம் குறைந்தது போல் இருந்தது. இங்கே எதுனாலும் நீ கவனிச்சுக்க, நான் நடிக்க வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்கிறேன் என்று இடையில் ஊரிற்கு வருவதையும் நிறுத்தி முழுமையாக கோடம்பாக்கத்திற்கு குடிபோய்விட்டார். அழகம்மாவிற்கும் அவருக்குமான உறவு மகேந்திரனின் மூலமாகத்தான் கடித பரிமாற்றமாய் மாறி பலப்பட்டது. முறைப்பெண்ணிற்கு கடிதம் அனுப்பும் பொழுதெல்லாம், சின்னவனே அண்ணியை பார்த்துக்கடா என்று எழுதியே முடித்து இருப்பார். அப்பொழுதிலிருந்தே அழகம்மா இளையவரின் பொறுப்புதான். திருமணத்திற்கு பின்னரும் கூட அப்படியேதான் தொடர்ந்தது. பிடித்த பெண்ணை மணமுடித்து வைத்தால் மகன் வீட்டோடு இருப்பான் என சென்னையில் இருந்தவரை கடத்தி வந்து திருமணம் செய்திட தேவாவோ மனைவியின் அனுமதியோடு சில தினங்களிலேயே மீண்டும் கிளம்பிவிட்டார். கணவரின் இடத்திலிருந்து அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டார் அழகம்மா. அத்தருணத்தில் துணையாயிருந்தார் இளையவர். 2 ஆண்டுகள் தேவாவின் தேடல் தொடர்ந்தது. ஆனால் வாய்ப்புதான் கிட்டிய பாடில்லை. மகேந்திரன் மற்றும் பஞ்சவர்ணத்தின் செய்தி அவரை எட்டியது. பழி பெரிய வீட்டின் 2ஆம் மருமகள் அழகம்மாவின் மீது. நம்பி பொறுப்பை விட்டு சென்றிருக்க தன் மனைவியை குடும்பத்தாரின் முன்னிலையில் குற்றவாளியாய் நிறுத்திவிட்டானே என்ற ஆத்திரம். அதனால் அந்நொடியிலிருந்து தம்பியை முழுமையாய் விலக்கிவிட்டார். மனம் மாற்றம் அடைய சில வாரங்கள் ஆனது. அத்தருணத்தில் அழகம்மா கருவுற குடும்பம் மற்றும் மனைவியின் சூழலை கருத்தில் கொண்டு தனது ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். மகன் அழகனின் பிறப்பும் அதனால் உறவுகளிடம் உண்டான மாற்றமும் தம்பியின் மீது அன்பு கொண்ட பழைய தேவாவை மீட்டெடுத்தது. அதன் விளைவாய் மீண்டும் மகேந்திரனிடம் பேச முடிவெடுத்தார். கைபேசி இல்லாத காலம். தொலைபேசியும் வீட்டு பயன்பாட்டிற்கு இன்னும் வந்து சேரவில்லை. ஊர் மக்கள் தூரத்து உறவுகளிடம் பேச வேண்டுமென்றால் அஞ்சலகத்தை தான் நாட வேண்டும். அதனால் மற்றவர் அறியாமல் இருவரும் பேசிக்கொள்வது என்பது இயலாத காரியம். சிந்தித்து கடிதம் அனுப்பும் வேலையை முன்பை போல தானே செய்ய முடிவெடுத்தார். அதன்படி அன்றைய தினத்தின் காலையில் 2 கடிதங்களோடு 500 ரூபாய் பண அஞ்சலையும் தன்னை போன்று கோடம்பாக்கத்தில் கனவுகளோடு சுற்றித் திரியும் சக நண்பர்களுக்கு அனுப்பிவிட்டு அதற்கான ரசீதை பெற்றுக்கொள்ளாமலேயே வந்துவிட்டார். தேவா ஊரறிந்த மனிதர் என்பதால் அவரின் வருகை பணி செய்பவர்களின் வாயிலாய் தலைமை பொறுப்பாளராக இருந்த மகேந்திரனை சென்றடைந்தது. மூத்தவர் வாங்காமல் சென்ற ரசீது இளையவரின் கை சேர்ந்தது. அதன் பொருள் நீ வந்து கொடு என்பதாகும். எங்கு எப்பொழுது என்றுதான் அவருக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாய் வீட்டிற்கு இல்லை என்பதை மட்டும் உறுதியாய் அறிந்து இருந்தார்.
மாலை பணியை முடித்து இல்லத்திற்கு செல்லும் வழியில் தோப்பையும் தோட்டத்தையும் ஒரு பார்வை பார்த்துச் செல்வது மகேந்திரனின் வழக்கம். அன்றைய தினத்தில் பாதையில் எதிர்பட்ட தேவா தம்பிக்கு பார்வையால் கட்டளையிட இருவரும் தோப்பிற்குள் வந்திருந்தனர். பையன் எப்படி இருக்கான்? நீண்டு கொண்டிருந்த மௌனத்தை கலைத்து மூத்தவர்தான் முதலில் பேச்சை துவக்கினார். நல்லா இருக்கான் அண்ணே. தங்கம்? நல்லபடியாக பார்த்துக்கிறேன். பிள்ளைக்கு 1 வயசு ஆகுமா? மகேந்திரன் ஆம் என்பது போல் தலையசைத்து, அடுத்த வாரம் பிறந்தநாள் வருது அண்ணே. என்ன பேரு? தீனதயாளன். நல்ல பேருதான் என்று புன்னகைத்திட, அண்ணி எப்படி இருக்காங்க? நல்லாதான் இருக்கா. அவளுக்கு என்ன, என்னையும் சேர்த்து நல்ல முறையில் பார்த்துக்கிறா. நீங்கள் திரும்பவும் மெட்ராஸ்க்கு போகவே இல்லையா அண்ணே? இல்லை. உங்கள் ஆசையை விட்டுட்டீங்களா? இங்கே தான் அவளுக்கு துணையாக வேற யாரும் இல்லையே. அண்ணியோட குணத்துக்கு ஏதோ ஆக்கி போடுவாங்களே தவிர மற்ற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவங்களோட பிள்ளைகளையும் பார்க்கணும்ல. ஏதாவது அவசரம்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகவாது ஆள் வேணுமே. மன்னிச்சிருங்க அண்ணே, என்னைத்தான் அண்ணியை பார்த்துக்க சொன்னீங்க. ஆனால் நான் என்று குரலில் குற்ற உணர்ச்சியுடன் உரைக்க, என் பொண்டாட்டியை நான் தான் பார்த்துக்கணும். உன்னை பார்த்துக்கணும்னு சொன்னதே என்னோட தப்பு தான் அண்ணே என இளையவர் கலங்கிய குரலில் அழைக்க, அவளை விட என்னோட ஆசை ஒன்றும் பெருசு இல்லை, அதான் விட்டுட்டேன். மகேந்திரன் என்ன மறுமொழி உரைப்பது என்று புரியாமல் அமைதியாய் நின்றிருக்க, அப்பா பிள்ளை பிறக்கவும் மனசு மாறிட்டாரு. இப்போ என்னையோ அழகியையோ ஒதுக்குறது இல்லை. தெரியும் அண்ணே, தோட்டத்துக்கு வேலை செய்ய வந்தவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. உன்னை அத்தனை சீக்கிரம் மன்னிப்பாருன்னு தோணலை. நீங்கள் மன்னிச்சிட்டிங்களா அண்ணே? எதுக்கு மன்னிக்கணும்? நீ தப்பு செஞ்சதா நினைக்கல நான். ஆனால் அப்படி செஞ்சிருக்கவும் கூடாது. அன்னைக்கு வேற வழி தெரியல. சரி விடு, முடிஞ்சதை பற்றி பேசி என்னாக போகுது என்று மஞ்சள் பை ஒன்றை நீட்டினார். மகேந்திரன் கேள்வியாய் பார்க்க, வாங்கிக்க. என்ன அண்ணே இது? பிள்ளைக்காலுக்கு தண்டை வாங்கலாம்னு போனேன். மூத்தவனுக்கு தானே முதல்ல செய்யணும், அதான். பையை திறந்து பார்த்தார் இளையவர். டப்பா ஒன்றில் ரோஜா நிற காகிதத்திற்குள் முத்துக்கள் நிறைந்த கொலுசு இருந்தது. 8 வைக்க ஆரம்பிச்சிருப்பான்ல, நாம் பிடிச்சுக்கிட்டா 8 வைப்பான். போட்டு விடு காலில், தங்கத்தையும் விசாரிச்சேன்னு சொல்லு என்று விட்டு அவர் கிளம்ப, அண்ணே என்னை எதுவும் சொல்லலையே என தவிப்புடன் வினவினார் மகேந்திரன். சொல்ல என்ன இருக்கு? அதான் நேரில் பார்த்துட்டேன்ல. நேரம் வரட்டும், அப்பா கிட்ட பேசுகிறேன். வீட்டுக்கு வந்துக்கலாம், என்ன சரியா என்று உரைத்துச் செல்ல, கலங்கிய கண்களுடன் தமையனை பார்த்து நின்றார் இளையவர். நிறம் மங்கி அழுக்கு ஏறி பாதிக்கும் மேல் முத்துக்கள் உதிர்ந்து மிச்சமிருந்த யாவும் உடைந்து நெளிந்து என விதவிதமான தோற்றத்துடன் கருத்து காட்சியளித்தது பஞ்சவர்ணம் கையில் வைத்திருந்த கொலுசு. தேவேந்திரன் தம்பி மகனிற்காக என்று முதலில் அளித்த பரிசு. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அதை தயாளனின் காலில் போட்டு அழகு பார்த்தனர் தம்பதியர் இருவரும். ஒரு பெருமூச்சு விட்டு அதனை மீண்டும் பத்திரமாய் பீரோவில் வைத்து பூட்டினார் பஞ்சவர்ணம். கருணாவும் ரேவதியும் கேட்டதால் நடந்த நிகழ்வுகளை ஓரளவிற்கு உரைத்து இருந்தார். இன்னும் முழுமையாய் சொல்லி முடிக்கவில்லை. தன்னை பெரிய வீட்டைச் சேர்ந்தவர்கள் முழுதாய் ஒதுக்கிவிட்டனர் என எண்ணிக்கொண்டிருந்த தயாளனிற்கு அன்னையின் வாய்மொழியாய் கேட்ட இச்செய்தி பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. தந்தைக்கும் பெரிய தந்தைக்கும் இடையேயான உறவு எதுவரை தொடர்ந்தது? ஏன் அதனை தன்னிடம் தெரியப்படுத்தவில்லை? பெரிய வீட்டைச் சேர்ந்தவர்களும் அறிந்ததை போல் தெரியவில்லையே. ஒருவேளை அழகனிற்கு தெரியுமோ? அறிந்துதான் அறியாதது போல் இருக்கிறானோ என வரிசையாய் வினாக்கள் எழ அதற்கான விடையை அறிவதற்காக உடனே தம்பிக்கு அழைத்து விட்டான். கோயிலின் வாயிலில் மீனாட்சியின் குடும்பத்தாரை ஆட்டோவில் ஏற்றி கொண்டிருந்தான் அழகன். இறுதியாய் நின்றிருந்தனர் மீனாட்சியும் சுதாகரும். அவனது கரத்தில் நித்திலன். நீ ஏறு, நான் முன்னாடி டிரைவர் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் என மகனை அவன் முன்னரே உள்ளே அமர்ந்திருந்த ரேணுகாவிடம் கொடுக்க, இல்லை மாமா, நீங்கள் அக்கா பக்கத்தில் உட்காந்து போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன் என்றாள் அவள். இந்த ஊரில் உனக்கு என்ன வேலை என வினவியவனின் பார்வை அனிச்சையாய் ஒரு முறை அழகனின் பக்கம் சென்று வந்தது. அது என்னோட பர்சனல், உங்ககிட்ட சொல்லணுமா என்ன என்று பட்டண விடையை வினாவாய் தொடுத்தாள் மீனாட்சி. சுதாகரின் முகம் சட்டென்று இருண்டு விட்டது. இதுதான் மீனாட்சியும் அவனும் பேசிக்கொண்ட நீளமான வாக்கியம். இதற்கு முன்னரெல்லாம் வரவேற்பையும் நல விசாரிப்பையும் தவிர வேறு எதையும் உரையாடி கொண்டதில்லை. தமக்கையின் கணவனிற்கு தன் மேல் அக்கறை இருக்கிறது என்று அவளிற்கும் இப்பொழுதுதான் தெரியும். மனைவியின் தங்கை கூர் சொற்களிற்கு உரிமையாளினி என அவனும் தற்போதுதான் அறிந்து கொண்டான். சுதாகர் ரேணுவை பார்க்க, நாம போகலாம், அவ வருவா என்று பதில் வந்தது அவளிடமிருந்து. உன்னோட தங்கச்சிக்கு இந்த ஊர் அவ்வளவு பழக்கமா என கேட்க, அதற்கான விடையாய் அழகனிடம் பணி செய்பவனை சூர்யா என்று அழைத்தபடி அங்கிருந்து நகர்ந்தாள் மீனாட்சி. சொல்லுங்க அண்ணி என அடுத்த 4ஆம் நொடி அவளின் எதிரே வந்து நின்றிட கூடியிருந்த அனைவரின் கண்களும் அவனிடம்தான் சென்றது. அத்தியாயம் 68. பள்ளியின் ஓய்வறையிலிருந்து வெளியே வந்தாள் மீனாட்சி. அவளிற்காக காத்திருந்த சூர்யா, ஏன் அண்ணி, பாத்ரூமை கூடவா போய் பார்ப்பீங்க?
நம்ம ஆரோக்கியம் சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டும் இல்லை, யூஸ் பண்ணுற ரெஸ்ட் ரூமை பொறுத்தும் மாறும். அது சரி, எப்படி எங்கள் ஊர் ஸ்கூலு? பொதுவாக சொல்கிறதுனா ஓகே தான், பட் ட்ரை பண்ணால் பெஸ்ட்டாக மாற்றலாம். ஆனால் ஒரு தனி மனுஷனா உங்கள் அண்ணன் இவ்வளோ தூரம் செய்கிறதுக்கு பாராட்டணும். மெலிதாய் சிரித்தவன், ஆமாம் அண்ணி, கேட்கணும்னு நினச்சேன். என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? நேற்று கோயிலில் மிஸ்டர் அறிவழகன் கூப்பிட்றதை கேட்டேன். அதோட உங்கள் 2 பேருக்கும் இடையில் இருக்க பாண்டிங்கும் கண்ணில் பட்டுச்சு. அது இருக்கட்டும், நான் கூப்பிட்டதும் என்ன ஏதுன்னு கூட கேட்காம டக்குன்னு வந்துட்ட. இதில் அண்ணி வேற. முதல் நாள் மாலையில் அழகன் மீனாட்சியுடன் கோவிலிற்கு வந்தபோது தமக்கை மல்லியின் வினாக்களிற்கு அவன் விடை தந்தது நினைவிற்கு வந்தது. அதன் தொடர்ச்சியாக அன்றைய தினத்தின் நிகழ்வுகளும். ஸ்கூலோட சாவியை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு அண்ணே. இதுக்கு மேலே யோசிக்க என்ன இருக்குது? பூங்குடி அக்காவையும் எங்கள் அண்ணியையும் தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. ஸ்கூலை மெயின்டைன் பண்ணுறது யார்? அண்ணனும் அக்காவும் தான். எனக்கு இங்கே வேலை பார்க்குற டீச்சர்ஸோட டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாம் வேணுமே. நான் கேட்டு வாங்கி தர்றேன் அண்ணி. டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடு. எனக்கு அதெல்லாம் தெரியாதே. பேப்பரில் விவரம் எழுதி தர்றது தான் வசதி. அதை ஃபோட்டோ எடுத்து வேணும்னு அனுப்புகிறேன். புன்னகைத்து தலையசைத்தவள், என்ன படிச்சிருக்க சூர்யா? ஸ்கூல் முடித்து காலேஜ் ஒரு செமஸ்டருக்கு போனேன். அப்புறம் அவ்வளவுதான். ஏன் படிப்பை நிறுத்திட்ட? அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. அம்மா தான் நம்ம பால் பண்ணையில் வேலை பார்த்து என்னையும் தங்கச்சியையும் வளர்த்துச்சு. அதுக்கும் பாவம், உடம்புக்கு முடியலை. ஆம்பளை பிள்ளை, நான் தானே குடும்பத்தை பார்த்துக்கணும். அதான் படிப்பை நிறுத்திட்டு பண்ணைக்கு வேலைக்கு வந்துட்டேன். ஊர் பிள்ளைகளுக்காக ஸ்கூல் கட்டியிருக்க உங்கள் அண்ணே உன்னை எப்படி படிப்பை விட சம்மதிச்சாரு? படிடா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் தான் சொன்னார். எனக்கு காலேஜ் ஃபீஸ், தங்கச்சிக்கு ஸ்கூல் ஃபீஸ் வரைக்கும் சரி. ஆனால் வீட்டு செலவுக்கு கூட வழி இல்லாமல் அதுக்கும் அவர்கிட்ட கேட்டு நிற்கிறது நியாயம் இல்லை. அதான் பிடிவாதமாக வேலைக்கு வந்தேன். தங்கச்சி இப்போ காலேஜ் படிக்குது. அம்மாவுக்கும் வைத்தியம் பார்த்ததில் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க. குட், ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் தாட்ஸ். பட் அதுக்காக படிப்பை விடணும்னு அவசியம் இல்லை. நான் அரேஞ்ச் பண்ணுறேன், படி. ஆனால் அண்ணி, உங்கள் அண்ணன்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ மட்டும் இல்லை, பண்ணையில், தோட்டத்தில், ஃபேக்ட்ரியிலன்னு உன்னை மாதிரி யாரும் இருந்தால் அவங்க லிஸ்ட்டும், அதோட அங்கே எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களோட பிள்ளைகள் யார் யார் எல்லாம் காலேஜ் படிக்கிறாங்களோ அவங்களை பற்றின டீட்டெயில்ஸும் வேணும். எதுக்கு அண்ணி? ஸ்கூலுக்கு டீச்சரை வெளியூரில் இருந்து எல்லாம் பிடிச்சிட்டு வர முடியாது சூர்யா. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கீ கொடுப்போம். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கும் நல்லது, ஸ்கூலுக்கும் நல்லது. வின்-வின் அக்ரிமெண்ட். எனக்கு ஒன்றும் புரியலை. மெலிதாய் சிரித்தவள், இது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தானே? ஆமாம் அண்ணி. ஸ்கூலில் ஒர்க் பண்ண எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகியிருக்கணும்னு ரூல் இருக்குது. ஏற்கனவே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எப்படின்னு தெரியலை. உங்கள் அண்ணன் சொன்ன சுச்சுவேஷனை பார்த்தா டீச் பண்ண டீச்சர்ஸ் கிடச்சா போதுங்கிற மாதிரி தான் ரன் ஆகும்னு நினைக்கிறேன். தப்பில்லை, பட் அது சரியும் கிடையாது. எல்லாத்தையும் சரி செஞ்சே ஆகணும். ட்ரை பண்ணுவோம். ஊரில் இருக்கிறவங்களை ட்ரெயின் பண்ணி எக்ஸாம் எழுத வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செஞ்சாலும் அது அப்படியே கண்டினியூ ஆகணும்னு சொல்ல முடியாது. இதை விட அதிகமாக வெளியே சேலரி கிடைச்சா நிச்சயம் போயிடுவாங்க. பொண்ணுங்களாக இருக்க பட்சத்தில் மேரேஜ் அவங்க லைஃபையே மாற்றிடும். ஸோ எல்லா சுச்சுவேஷனுக்கும் நாம் ரெடி ஆகிக்கணும். எந்த இடத்துலையும் ஸ்ட்ரக் ஆகி நின்றக்கூடாது. என்னை கேட்டால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு லேடிஸ் டீச்சர்ஸை விட ஜென்ட்ஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். வியப்புடன் பார்த்திருந்த சூர்யா, இவ்வளவு இருக்கா அண்ணி? இதெல்லாம் பேசிக் தான். பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. ஆனால் அண்ணி, இதெல்லாம் நீங்கள் இங்கே இருந்தால் தானே ஆச்சு. கல்யாண பேச்சு எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே. அது உங்கள் அண்ணன் கையில் தான் இருக்குது. இது இவ்வளவு தூரம் இழுத்ததுக்கு காரணமே மிஸ்டர் அறிவழகன் தான். ஸோ சொல்யூஷனையும் அவர் தான் தேடணும். அது வரைக்கும் நான் ஊரில் வந்து இருக்கிறது சாத்தியமில்லை. சனி ஞாயிறு எனக்கு லீவு தான். அந்த டைமில் வந்து போகிறேன். மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன, உன் நம்பரை கொடு என்று அவனது எண்ணை பெற்று கைபேசியில் சேமித்து கொண்டாள். சில நொடிகளில் சூர்யாவிற்கு அழைப்பு வர, பேசிட்டு வர்றேன் அண்ணி என நகர்ந்து வந்தவன், சொல்லுங்க அண்ணே. 2ஆம் விவரம், ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்க. சுற்றிலும் பார்த்தவன், எங்கே இருக்கீங்க அண்ணே? கேட்டுக்கு வெளியே. என்னை வேணாம்னு சொல்லிட்டு உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கா பாரு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அண்ணே. கொஞ்சம் வேலை சொன்னாங்க. அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டு இருப்பாங்க. யாரு, அவளா? அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லை உன்னோட அண்ணி. என் மேலே கோபமாக இருக்கா, அதான் இப்படி. அப்படி தெரியல அண்ணே. சரி, எப்போ கல்யாணம்? மீனாட்சி மனசு இறங்கணுமே. சுந்தரேஸ்வரர் பொண்ணு கேட்டு போனால் தானே எவ்வளவு இறங்கி இருக்காங்கன்னு தெரியும். நீங்கள் தான் அண்ணே அண்ணி மனசை சரியாக புரிஞ்சுக்கல என்றவன் இதுவரை தங்களுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தையை அப்படியே வரி மாற்றாமல் ஒப்புவித்தான். அழகன் சிரித்து, சரி நீ கிளம்பு, இனி நான் பார்த்துக்கிறேன். அண்ணி எதுவும் சொல்ல போகிறாங்க. அதுக்குள்ளே அவ்வளவு பயமாடா அவகிட்ட? நீங்களே பயப்படும்போது நான் எம்மாத்திரம்? வாய் கூடி போச்சுடா உனக்கு என்று இணைப்பை துண்டித்தவன் பள்ளிக்குள் செல்ல சூர்யாவும் மீனாட்சி இருக்கும் இடத்தை வந்தடைந்தான். அண்ணி, அவள் கேள்வியாய் பார்க்க, வேலை இருக்கு, கிளம்பணும். ஓ, என்னை அக்கா வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா? அது என அவன் தயங்கிட, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆட்டோக்கு மட்டும் கால் பண்ணுறியா?
என்ன மறுமொழி உரைப்பது என்று புரியாமல் அவன் திணற, சூர்யா பால் பிச்ச ஆரம்பிச்சிட்டாங்க, பண்ணைக்கு ஆள் வேணும் போ என்றபடி வந்தான் அழகன். என்ன நடந்திருக்கும் என பாவைக்கு புரிந்துவிட இருவரையும் ஆழ்ந்து பார்த்தாள். ஆடவன் மெலிதாய் சிரிக்க, நான் கிளம்புறேன் அண்ணி என வேகமாய் நகர்ந்தான் மற்றவன். டேய் சாவி என்ற மூத்தவனின் குரலிற்கு வாகனத்தின் திறவுகோல் பறந்து வந்து அழகனின் கையில் சேர்ந்தது. சூர்யாவிடம் சைக்கிள் மட்டுமே இருப்பதால் ஆடவனின் வண்டியில்தான் மீனாட்சியை பள்ளிக்கு அழைத்து வந்திருந்தான். வெளியே லட்சுமணன் பால் விற்று செல்லும் வண்டியில் காத்திருக்க இருவருமாய் அங்கிருந்து கிளம்பினர். மிஸ் மீனாட்சி என வாயை திறந்த அடுத்த நொடி வாயிலை நோக்கி நடந்தாள் அவள். அட டீச்சரம்மா நில்லுங்க என்று அவன் பின்தொடர்ந்து வர, எதுக்கு நிற்கணும்? 1 மணி நேரத்துக்கும் மேலே ஸ்கூலை பார்த்துருக்கீங்க, எதுவும் சொல்லாமல் போனா எப்படி? நான் சூர்யா கிட்ட பேசிட்டேன். அவன் என்னை விட பெரிய ஆளா? நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துடுவானா? சட்டென்று நின்றவள், பெரிய ஆளான்னு தெரியாது எனக்கு, பட் உங்களுக்கு குறைஞ்சவனும் இல்லை மிஸ்டர் அறிவழகன். விளையாட்டாய் வார்த்தையை விட்டதை நினைத்து முகத்தை சுளித்தான் அழகன். சாரி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஐ நோ இட். மெலிதாய் சிரித்தவன், கோபம் நல்லதில்லை மிஸ் மீனாட்சி. ஓ, பாயிண்ட் நோட்டட். 4 நொடிகள் அமைதி நிலவியது இருவருக்கும் இடையே. எதுவும் பேசுவான் என அவள் நினைத்திருக்க, ஆடவன் காத்த மௌனம் பாவையின் கவனத்தை அவன் பக்கமாய் திருப்பியது. எதிர்பாராமல் நிகழும் நிசப்தம் சில பல எதிர்பார்ப்புகளை இசைக்க விட்டு ஆட்டம் காட்டும். தற்போது அப்படித்தான் உணர்ந்தாள் மீனாட்சி. திரைமொழியை பயின்றவன் பார்வையாளர்களை காட்சிகளை விட்டு கண்களை திருப்ப விடாமல் எப்படி வைத்திருப்பது என்ற கலையை அறிந்திருப்பான் தானே. அதை வாழ்விலும் செயல்படுத்துவான் அல்லவா? அதற்கு அவள் மட்டும் விதிவிலக்கா என்ன? மீனாட்சி விஷயத்தில் அழகன் கையாண்ட எந்த வழிமுறையும் செயல்படுத்திய எண்ணங்களும் தவறாய் போனதில்லை. இலக்கான அவளின் மனதை துல்லியமாய் அடைந்து விட்டது. என்ன, அதை அவள் கண்டுகொண்டதுதான் எதிர்வினையாய் போனது. ஸ்கூல் என்னோட பொறுப்பில் இருக்குது. என்னை விட்டுட்டு மற்றவன்கிட்ட அதை பற்றி கேட்கிறது சரியில்லையே மீனாட்சி. கல்யாண பேச்சு நடக்கிறது எனக்குத்தான். ஆனால் நீங்கள் என்னை விட்டுட்டு அம்மா அப்பா அக்கான்னு மற்றவங்க கிட்ட தானே பேசுனீங்க மிஸ்டர் அறிவழகன். இது என்ன பழிக்கு பழியா? நான் அப்படி எதுவும் சொல்லலையே. சின்னதாய் சிரித்தவன், உங்கள் அக்கா ஹஸ்பண்டை இன்னைக்கு கவனிச்சேன். அப்படி ஒன்றும் அவரோட கேரக்டர் தப்பாக தெரியலையே. நானும் மாமா தப்பானவர்னு சொல்லலையே. ஓ, வேற என்ன பிரச்சனை? தெரியல. நான் அவ்வளவு ஆழமாக அவளோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கலை. பட் ஐ ஃபீல் இட். சம்திங் இஸ் ஆஃப். பார்த்துக்கலாம். சரி, வீட்டுக்கு போகலாமா? தலையை சேர்த்து அவள் ஓரடி எடுத்து வைக்க, மீனாட்சி நொடி நிதானித்து திரும்பி பார்க்க, எனக்கு உங்களோட சம்மதம் வேணுமே. எதுக்கு? வில் யூ மேரி மீ? எதுவும் சொல்லாமல் வாயிலின் பக்கம் நடந்தாள். டீச்சரம்மா பதில் சொல்லிட்டு போங்க. எக்ஸாம் எழுதின உடனே எல்லாம் ரிசல்ட் தெரிஞ்சுக்க முடியாது. வெயிட் பண்ணணும். எவ்வளவு நாளைக்கு? உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் ரிசல்ட் வரும். கவனம், லேட்டானாலும் ஆகலாம். பட் அதுக்கு காரணமும் நீங்களாக தான் இருப்பீங்க. ஜஸ்ட் 1 மார்க் கொஸ்டின். அதுக்கு பதில் சொல்ல ஏன் இவ்வளவு பிடிவாதம்? அந்த 1 மார்க்கால் சென்டம் மிஸ் ஆகிடும் தெரியுமா? ஸோ இட்ஸ் வேல்யூ இஸ் நாட் ஜஸ்ட் 1 பட் 100. சட்டென்று நின்று விட்டான் அழகன். பேசுவதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போனது. என்ன, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொன்னீங்க? என தலையசைத்தவன் ஒரு பெருமூச்சை வெளிவிட்டு அவளை நோக்கி வர கைபேசி ஒலித்தது. திரையில் அண்ணே என தமையனின் உறவு பெயர் ஒலிபெருக்கிக்கு மாற்றி அவளுடன் இணைந்து நடந்தான். சொல்லுதையா, எங்கே இருக்க? மீனாட்சி கூட பேசணும். வர முடியுமா இப்போ? எதுவும் அவசரமா? உன் சித்தப்பாவை நேரில் பார்த்துருக்கியா நீ? அழகனின் கால்கள் அனிச்சையாய் நின்று கொண்டன. என்னடா பதிலை காணோம்? திடீர்னு என்ன கேட்குற? மறைச்சிட்டே இல்லை என்கிட்ட? தோப்புக்கு வந்து சேரு, 10 நிமிஷம்தான் உனக்கு டைம் என்றவன் இணைப்பை துண்டிக்க வலக்கையால் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டான் அழகன். அவனின் உடல் மொழி எதுவோ சரியில்லை என்பதாய் உரைத்திட அருகே இருந்த மீனாட்சி ஆடவனின் இடது கரத்தை பற்றினாள். தயாவை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாமா என்றவனின் சொல்லிற்கு அவள் சம்மதமாய் தலையசைத்திட இருவரும் கிளம்பினர். அத்தியாயம் 69. கைபேசியில் அழகனிடம் பேசி முடித்துவிட்டு தோப்பிற்கு செல்வதற்காக இல்லத்தில் இருந்து கிளம்பினான் தயாளன். ரேவதியின் மகள் உறங்கியிருக்க, தூங்குற பிள்ளையை தூக்கிட்டு வீட்டுக்கு போகாட்டினா என்ன, இருங்க இங்கேயே என்ற பஞ்சவர்ணத்தின் சொல்லில் அங்குதான் இருந்தனர் கருணாவும் அவளும். படிகளில் இறங்கி வந்த மூத்தவனை கண்டதும், அண்ணே உங்ககிட்ட ஒரு விவரம் சொல்ல மறந்துட்டேன். சற்றே நிதானித்தவன், என்னடா? அழகன் அண்ணே வண்டி வாங்கணும்னு சொன்னார். சரி, நான் பேசிக்கிறேன். நீ டிராவல்ஸுக்கு போய் என்னன்னு பாரு. நீங்கள் போகலையா அண்ணே? என்னை போக சொல்கிறீங்க? ஒரு வேளையா, நான் தோப்பு வரைக்கும் போகிறேன். அண்ணி எதுவும் வராங்களா என கேள்வியாய் கேட்டிட, சொன்ன வேலையை செய்டா என்றுரைத்து மெலிதாய் புன்னகைத்தான்.
ஏனோ அவ்வினாவிற்கு பதிலளிக்க தோன்றவில்லை தயாளனிற்கு. இயல்பாக இருந்திருந்தால் ஏதேனும் பேசியிருப்பான். தற்போது சிந்தனை முழுவதையும் தனது தந்தைக்கும் பெரிய தந்தைக்கும் இடையிலான உறவை ஆக்கிரமித்து இருந்ததால் பாவையின் மீதான காதல் 2ஆம் இடத்திற்கு போய்விட்டது. கருணா மூத்தவனின் சொல்லில் கிளம்பிச் செல்ல, மாமா கொடிக்கிட்ட பேசுனீங்களா என்று கேட்டபடி வந்தாள் ரேவதி. ஏன்மா இல்லையே. கோயிலுக்கு வெளியே நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் நின்னதை கவனிச்சு அவளோட அம்மா விசாரிச்சிருக்காங்க. ஓ, எதுவும் பிரச்சனை ஆகிட்டதில்ல மாமா. உறுதி சொல்கிறதுக்கு இல்லை, ஏதாவது நடந்தா பார்த்துக்கலாம். நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க போல. அவன் சிரித்திட, அவள் இங்கே திரும்பவும் வருவாளா? வர சொல்லி இருந்தேன், ஆனால் என்ன முடிவெடுக்கிறான்னு தெரியல. ஏன் மாமா, என்னாச்சு? இத்தனை நாளும் அவன் முடிவெடுத்து தான் நீங்கள் இருந்தாலாக்கும். முன்னாடி நிலைமை வேற, ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை வேற. நானும் அவளும் முடிவெடுக்கிறதை காட்டிலும் அழகன்கிட்ட முதல்ல பேசணும். அவள் தலையசைத்திட வெளியேறினான் தயாளன். எதுவோ சரியில்லை என தோன்றியது. மாமன் வெளிப்படையாய் பேச மறுக்கிறான் என உணர்ந்து கொண்டதால் உரையாடலை நீட்டிக்காது உடனே முடித்து கொண்டாள் ரேவதி. அரை வாயிலில் நின்று மகனை பார்த்திருந்த பஞ்சவர்ணத்தின் முகத்தில் கவலையின் ரேகைகள். அவர் அறிவார் அவனது மன ஓட்டம் எப்படி இருக்கும் என்று. முதல் நாள் தயாளன் மல்லி மற்றும் குழலியிடம் கோவிலில் வைத்து பேசியது அவரது செவியை எட்டி இருந்தது. இது இதனுடன் நிற்காது, தொடர்ந்து நீடித்திட முயற்சி நடைபெறும் எனவும் அறிவார். அதற்கு முன்னால் நடந்து முடிந்த தங்களது வாழ்வின் ரகசியங்களை மகன் தெரிந்து கொள்வது நலம் என்ற எண்ணத்தில் தன்னால் பிரிந்து போன உறவுகளின் முன்கதையினை சொல்லத் தொடங்கி இருந்தார். பொதுவாகவே குடும்பத்தார் எங்கு வெளியில் சென்றாலும் ஒன்றாய் இணைந்து அழகனின் வீட்டிற்கு வருவதே வழக்கம். முதல் நாள் நிகழ்வினால் அவரவரது இருப்பிடத்திற்கு சென்றவர்கள் இன்று பெரிய வீட்டிற்கே வந்திருந்தனர். பங்குனி வெயிலாய் கதிரவன் அனலை கக்கிக் கொண்டிருக்க அனைவருக்கும் மோரை தந்தார் மல்லி. ஒவ்வொருவராய் அருந்தத் தொடங்கிட, சித்தி என்ன எதுவுமே பேசாம இருக்கீங்க என்று உரையாடலை தொடங்கினார் குழலி. மெலிதாய் சிரித்த அழகம்மா, என்ன பேசணும்? கோயிலில் நடந்ததை நீங்களும் பார்த்தீங்க தானே? உன்னோட தம்பிக்காரனை பற்றி சொல்கிறியா? ஆமாம், வேற யாரை பற்றி பேச போகிறேன் நான்? அழகன் நேத்தே என்கிட்ட சொல்லிட்டான் குழலி. அவனுக்கு அந்த பிள்ளையை பிடிச்சிருக்கு, கட்டிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டான். அதான் வேணாம்னு சொன்னவளை மதுரையில் போய் பார்த்து பேசி மனசை மாற்றி நம்ம ஊர் வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்கான். அது சரி, அவளுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இருக்கிறதா தெரியலையே என மல்லி வினவிட, இல்லாமத்தான் எல்லாரும் முன்னாடியும் அப்படி பேசினாளா? அதெல்லாம் இருக்கு, சொல்ல மாட்டிரா. எந்த பொண்ணு வெளிப்படையாக சொல்லுவா தனக்கு இந்த ஆம்பளை தான் பிடிச்சிருக்குன்னு? அவன் நடந்துக்கிற முறையை வச்சு நாமளா தெரிஞ்சுக்கிறது தான். ஆனால் அத்தை, அப்படி ஒன்றும் லேசாக தெரியல அந்த பிள்ளையை பார்த்தா. நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்துச்சுன்னா ஒரு கை பார்த்துடும், சூதானம் என சேது மனதில் தோன்றியதை உரைக்க, ஐயா, வீட்டுக்கும் ஊருக்கும் அழகன் என்ன செய்கிறான்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. அவனோட எண்ணத்துக்கு தக்கபடி பொண்டாட்டி அமையலேனா எங்கே இருந்து இதெல்லாம் செய்ய முடியும்? அவன் மனசுக்கு பற்றுக்கு அந்த பிள்ளை ஒத்துழைப்பு தரும்னு அதான் முடிவெடுத்துட்டான். அப்புறம் பண்ணை, தோட்டம், ஃபேக்ட்ரி, ஸ்கூலு இது அத்தனையையும் நிர்வாகம் செய்யணும்னா அதுக்கு தகுந்த தாட்டியம் இருக்கணும்ல. அதோட துணிச்சலை இன்னைக்கு பார்த்தீங்க இல்லை? இனி நான் சொல்ல என்ன இருக்கு? முடிவு செஞ்சிட்டீங்க போலையா அத்தை என்று ஐயப்பன் கேலியாய் கேட்பது போல் கேட்க, என்னோட பிள்ளை விருப்பத்துக்கு நான் என்றைக்குமே மறுப்பு சொல்ல மாட்டேன். அவனுக்கு அவதான் வேணும்னா செல்வ மீனாட்சி தான் இந்த வீட்டு மருமக. மூத்தவரின் சொல்லிற்கு மறுமொழி உரைக்க இயலாது மகள்களும் மருமகன்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிரியா இவர்களது பேச்சை கேட்டு இதழ்களை பிதுக்கி இருபக்க தோள்களையும் குலுக்கி தமக்கையை பார்க்க மெலிதாய் சிரித்தாள் கொடி. என்ன சிரிப்பு? நீ செய்கிறதை பார்த்தா சிரிப்பு தான் வருது. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? அக்கா, என்னடி? செல்வ மீனாட்சி தான் இந்த வீட்டு மருமகளாம். அதுக்கு என்ன இப்போ? அப்போ நம்ம கதியெல்லாம்? ஏன், நமக்குன்னு வீடும் பெற்றவங்களும் இருக்காங்க இல்லை? ஆனால் மாமா காட்டுற பாசத்துக்கு ஈடாகுமா? அது சரி, பேசாமல் நீயே மாமாவை கட்டியிருக்கலாம். உன்னோட சௌகரியத்துக்கு நான் என்னோட வாழ்க்கையை பணயம் வைக்கணுமா? ஏன், தங்கச்சிக்காகவும் அந்த அக்கா தங்கச்சிகளுக்காகவும் செய்யக்கூடாதா என இருவரின் அன்னையரையும் கண்களால் காட்டினாள். அது சரி, மாமா அதுக்கு சம்மதிக்கணுமே. பொய் சொல்லாத அக்கா, மாமா முதல்ல சரின்னு தான் சொல்லுச்சு, நீதான் மாட்டேன்னு சொன்ன. அது வாயால் சரின்னு சொன்னா சம்மதம்னு அர்த்தமா? அப்புறம் இல்லையா? இல்லை. இப்படியே லூசுத்தனமாக எதையாவது சொல்லிக்கிட்டே இரு நீ. எது லூசுத்தனமாவா? அடிச்சேனா பாரு. தமக்கையை முறைத்தவள் போ என்றிட, சரி போறேன் என எழுந்து சென்றாள் கொடி. அச்சோ, எஸ்கேப் ஆக பார்க்குற? ஏய் இரு இரு, நான் காலையில் கேட்டதுக்கு பதில் சொல்லாமலேயே ஏமாத்திட்டலாம்னு நினைக்கிறியா நீ என்று பிரியாவும் பின்னால் நடந்தாள். என்ன கேட்ட?
நம்ம மாமாவையும் அந்த மாமாவையும் பின்னாடி பார்த்து எப்படி அடையாளம் கண்டுபிடிச்ச என்றிட திணறலுடன் தங்கையை பார்த்தாள் கொடி. என்னக்கா? இவ வேற எப்படித்தான் இந்த குட்டி பிசாசு கண்ணில் மட்டும் இந்த விஷயமெல்லாம் படுதோ என முணுமுணுத்திட, பதில் சொல்லுக்கா. தெரிஞ்சு என்ன செய்ய போற? இல்லை, எனக்கு தெரிஞ்சுக்கணும், நீ சொல்லு. சிறுவயது நினைவுகள் அவளுள் நிழலாடியது. பள்ளி காலத்திலிருந்தே தயாளனை பார்த்து வந்திருக்கிறாள் கொடி. அழகனோடு சேர்த்து மூவருமே ஒரே பள்ளியில் பயின்றதால் சகோதரர்கள் இருவருமே நாள் தவறாமல் அவளின் பார்வையில் பட்டுவிடுவர். இருவரின் பின்பக்க தோற்றமுமே ஒன்று போல் காட்சியளிக்கும். வேறுபடுத்தி அறிவது சற்று கடினம்தான். தயாளனை அழகனாய் எண்ணி பேசுவதற்காக பலமுறை அருகே சென்றிருக்கிறாள். முகத்தை கண்டதும் மௌனமாய் நகர்ந்து விடுவாள். பின்னர்தான் மாமனை அழைத்து உறுதி செய்து கொள்ளும் பழக்கத்தை கடைபிடிக்க துவங்கினாள். பள்ளியில் எங்கே கண்டாலும் சரி, மாமா மாமா என 4-5 முறை கூறி அழகன் திரும்பி பார்த்த பின்புதான் அருகே செல்வாள். அந்த மாமாவில்தான் தயாளனின் கவனமும் அவளின் மீது படிந்து நேசமாய் துளிரத் தொடங்கியது என்பது தனி கதை. வளர வளர இருவரது உடல் மொழியையும் கவனித்து அவர்களை அடையாளம் காணத் தொடங்கி அந்த உணர்வு கொடிக்குள் அப்படியே பதிந்தும் போனது. அதுதான் பாவைக்கு ஆடவனின் மீது உண்டான பிடித்தத்தின் முதல் படி என்றால் மிகையாகாது. தயாளனின் 15 வருட காதலுக்கு சற்றும் குறைவில்லாததுதான் கொடி அவனிடம் கொண்டிருந்த இரகசிய நேசமும். எப்பொழுது என்று தெரியாமலேயே ஆசை உருவெடுத்து பிடித்தமாய் பரிமாணம் அடைந்திருந்தது. குடும்பச் சூழல்களாலும் உறவு சிக்கல்களாலும் இருவருக்குமே அதை வெளிப்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு கிட்டாததுதான் காலத்தின் கோலம். என்னக்கா பதில் சொல்லாம நிற்கிற என்ற பிரியாவின் வினாவில் பழைய நினைவிலிருந்து மீண்டாள் கொடி. ஏண்டி படுத்துற? நீதான் படுத்துற ஒன்றும் சொல்லாம. அடி இம்சை. பதில் என வலது கரத்தின் ஆள்காட்டு விரலை ஆட்டி கேட்டாள். விடமாட்டியா நீ? வாய்ப்பே இல்லை. மாமா கோயிலிருந்து கிளம்பி போனப்ப என்கிட்ட சொல்லிட்டு தான் போச்சு. அது வர்றதுக்கு நேரமாகும்னு தெரியும். அதான் அங்கே இருந்தது நம்ம மாமா இல்லைன்னு பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன். நிஜமாவா? நிஜமாதான். அடடா, நான் கூட வேற ஏதோ ரகசியம் இருக்கும்னு நினச்சேன். என்ன நினச்ச? ஆமாம், இன்னைக்கு காலையில் நீ என்னை குளத்துக்கிட்ட இருந்து அனுப்பின பின்னாடி அந்த மாமா உன்கிட்ட என்ன பேசினாரு? வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறியா நீ என கொடி இளையவளின் தலையில் தட்ட, பெரியம்மா, உங்கள் தம்பியை பற்றி பேசிக்கிட்டு மக விஷயத்தை கோட்டை விட்டுட்டீங்களே, கோயிலில் நடந்ததை பற்றி அக்கா கிட்ட விசாரிக்கலையா என்று மூத்தவளிடம் பெற்ற அடிக்கு பழிவாங்க தயாரானாள் பிரியா. அனைவரது கவனமும் சிறியவளின் சொற்களில் திரும்பிட தங்கையை முறைத்தபடி நின்றிருந்தாள் பெரியவள். ஆமா கொடி, சொல்லு, என்ன விவகாரம்? உங்கள் அப்பா வெளியே வச்சு பேச வேணாம்னு சொன்னதால தான் அமைதியாக வந்துட்டேன். அவன் எதுக்கு உன் பக்கத்தில் வந்து நின்னான் என குழலி வினவிட இல்லத்தில் ஒருவித அமைதி நிலவியது. கோவிலில் வைத்து முன்னரே கேட்டு இருந்ததால் தன்னை நோக்கி வரப்போகும் கேள்வி கணைகளிற்கு தயாராகவே இல்லம் வந்து சேர்ந்திருந்தாள் பாவை. என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? உன் பக்கத்தில் தானே நின்றுட்டு இருந்தான். நேற்று பண்டிகையில் எவனோ ஒருத்தன் கூட தான் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டான். அதுக்குன்னு அவனுக்கும் எனக்கும் சம்மந்தம்னு சொல்லலாமா? அது எவனோ ஒருத்தனா இருக்கிறது பிரச்சனை இல்லை, தயாளனா இருக்க போய் தானே கேட்குறோம் என்று மல்லியும் தன் பங்கிற்கு வினவ, அக்காவும் தங்கச்சியும் அதை அவன்கிட்ட போய் கேளுங்க, எதுக்குடா எங்கள் வீட்டு பிள்ளை பக்கத்தில் வந்து நின்னன்னு. சகோதரிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, ஏன் சித்தப்பா, நேற்று உங்கள் பொண்டாட்டி தான் அவனை தம்பின்னு கூப்பிட்டு பேசி உறவை புதுப்பிச்சாங்க, விவரம் தெரியுமா? என்ன ஏதுன்னு கேட்டிங்களா சித்திக்கிட்ட என்று அவள் ஐயப்பனிடம் வினாவை மாற்ற மனைவியை கேள்வியாய் பார்த்தான் அவன். ஐயோ, நான் எதுவும் செய்யலைங்க, அழகன் நினச்சி கூப்பிட்டேன், அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு அவன் பெரியவன்னு என மல்லி அவசரமாய் விளக்கம் தர, கேட்டுக்கிட்டீங்களா சித்தப்பா, பெரியவனாம் என்று நெருப்பை பற்ற வைத்தாள். நேற்று செய்தி நேத்தோட போச்சு, இன்னைக்கானதுக்கான பதில் சொல்லு கொடி என சேது மகளிடம் வினவ, நேற்று அம்மாவும் தான் அவனோட பேசிச்சு, அந்த உரிமையில தான் இன்னைக்கு என் பக்கத்தில் வந்து நின்னானோ என்னவோ. ஏன், உங்களுக்கு அவன் மாமன் மகன் தானப்பா, நேராக போய் கேட்கறது தானே. எனக்கு எதுவும் தெரியாது, சொல்லிட்டேன் என்றவள் அடுத்து அவர்களிற்கு பேச வாய்ப்பு கொடாது வெளியேறி சென்றாள். பிரியாவும் மற்றவர்களும் நடந்தது எதுவும் புரியாமல் விழித்து கொண்டிருக்க புன்னகையுடன் கண்மூடி இருக்கையில் சாய்ந்தார் அழகம்மா. அப்பாடி, ஒரு வழியாக சமாளிச்சிட்டோம் என கொடி வீட்டு வாயிலில் நின்று நிம்மதி மூச்சு விட கைபேசி ஒலித்தது. அழகன்தான் அழைத்து இருந்தான். மாமா, தயாளனோட தோப்புக்கு வா தங்கம். எதுவும் விவகாரமா? வா, தெரியும் உனக்கு என்று அவன் இணைப்பை துண்டித்திட அருகே இருந்தவள் கேள்வியாய் நோக்கினாள். என்ன மீனாட்சி? எனக்கு உங்கள் ஃபேமிலி இஷ்யூஸ் ஓரளவுக்கு தெரியும், பட் இப்போ நீங்கள் செய்கிறது எல்லாம் எந்த அளவுக்கு தெரியும்? இந்த ஊருக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுக்கு. அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்.
எக்ஸ்ட்ரா மதுரையில் நீங்கள் மிஸ்டர் தயாளன் கிட்டையும் உங்கள் அம்மா கிட்டையும் மொபைலில் பேசினதை வச்சு மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றியும் ஓரளவுக்கு கணிப்பு இருக்குது. உங்கள் அண்ணனோட பேருக்கு பக்கத்தில் கொடியோட பேர் தான் எழுதி இருக்குன்னு நேற்று நீங்களே சொன்னீங்க. இதுக்கு மேலேயும் நிறைய இருக்குது மீனாட்சி. ஒவ்வொன்றா சொல்கிறேன். இவ்வளவு காலமும் தனியாக எல்லாத்தையும் சுமந்தேன். இனி அதுக்கு அவசியம் இல்லை. அதான் இப்போ நீங்கள் வந்துட்டீங்களே என்று கையை நீட்டிட புன்னகையுடன் அருகே வந்து பற்றி கொண்டாள்.